ஹாய் ஹலோங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்போ தாங்க சஞ்சய் தூங்கினான். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் பூரி சுட்டு குருமா வைக்கலான்னு இருக்கிறேங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படி பூரி சுட்டு குருமா வைக்கிறேன்னு பார்க்கலாங்க. பால் காஞ்சிடுச்சுங்க. இந்த சைடு வடை சட்டி வச்சுக்கலாங்க. சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் இந்த கல்பாசி, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினது தக்காளி போட்டுக்கிறேங்க. ப்ரௌனாக வெங்காயம் வதங்கணுங்கிறது இல்லைங்க பூரி குருமாவுக்கு. தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி போட்டு வதக்கிடுச்சுங்க. இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்திக்கிறேங்க. இது போட்டு வதக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு இது கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. இப்போ நான் பொட்டுக்கல்ல அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டு கரைச்சி ஊற்றிருக்கிறேங்க. குருமா கூட குருமா கொதிக்கும்போது ஊற்றிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்கணுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க. ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க. அதனால் பொட்டுக்கல்ல மட்டும் கம்மியாக போட்டுக்கணுங்க. பொட்டுக்கல்ல அரைச்சி ஊற்றுனது கம்மியாக சேர்த்திக்கணுங்க. நான் இன்றைக்கி இப்படி தாங்க செஞ்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூரி போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சஞ்சனா பூரி படம்லாம் காட்ட வேண்டான்னாங்க. சரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்ட்ரோவிலே, அதனால் இப்போ போட்டுட்ருக்குறேங்க. பூரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எப்போதுமே திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே வேக விட்டு எடுத்துக்கணுங்க. சரி வாங்க, நீங்களும் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த டிவி ஓடிட்டு இருந்துச்சுங்க, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமை மாவு தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு குருமாவும் ஒரு 5 நிமிட்ஸ் கொதிக்க வச்சு நிறுத்திட்டேங்க. இது அழகாக பேசியிருந்தேங்க, ஆனால் டிவி ஓடிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் கட் பண்ணிட்டேங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். நீங்களும் வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.